மேடம் அப்படி சொன்னாங்க. சத்தியமா அடிச்சிரும் மேடம். அவன் சொல்றத போய் மேடம். நைட்ல படுக்கு மேடம் நான் சொல்றேன் மேடம். நிறுத்துறா மூடிக்கிட்டு. இவ்வளவு ஆயி போச்சு. வீட்லயே சொல்லிட்டேன் மேடம். நான் மாசமா இருக்கேன் அரி நான் மேடம் இதுக்கு சக்கரை தின்னா பப்பாளி பழம் தின்னா. கேட்டு பாருங்க. ஆட்டிங் மேடம். ஹலோ அம்மா தாயே. சரி மேடம் நான் பேசலாம். ஆட்டிங் பண்ணு. இவதானே பால்ராஜ் பொண்டாட்டி. எது அவன் பொண்டாட்டி? அவன பாதுகாத்துக்க தெரியல. கல்யாணம் ஆகாம மாசமாயி குழந்தை பெத்து வச்சிருக்க. இப்ப பேசு. பேசு. படிச்சு படிச்சு எல்லா இடத்தையும் சொல்றாங்களே யூஸ் பண்ணுங்கன்னு. அத பண்ணி தொலைக்க வேண்டியதானே. இந்த பக்கம் திரும்பினா ஒரு பொண்டாட்டி, இந்த பக்கம் திரும்பினா இன்னொரு பொண்டாட்டி. மொத்தத்துல எனக்கு ஃபுல் படம் புரிஞ்சிருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திறமசாலி. என்ன அப்படி கேட்டுட்டீங்க? ஒண்ணுமே கேட்காம திறமைசாலினா எப்படி மேம்? அப்புறம் நல்ல ரெண்டாவது பொண்டாட்டி சேர்த்துக்கிட்டீங்களா? நான் சேர்க்கல மேம். அவங்களே வந்தாங்க. டேய் வர வர ஓன் சேட்டிலடா அதிகமா இருக்கு. இங்க பாரு. எப்படி வந்தா நீ சின்ன குழந்தை அவன் ஈத்து வந்தனா? போடி ஆத்தா. நீ போய் பேச உண்மை மட்டும் பேசுற. யா மூஞ்சி பார்க்க கூடாது. நீ என்ன பார்க்காத. உண்மையை சொன்னா உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானாமா? என்ன ஜெயில தூக்கி போடுங்க மேடம். புடிச்சிட்டு போங்க. அப்ப வந்து என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரும் அன்னைக்கு பாத்துட்டு இருந்தோம். அதே வெட்கம். ஒரே நாள் தான். சரி மக்கிய நாள் லீவுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஐயோ என்ன ஸ்பீடு. சரி மக்கிய நாள் காலங்காத்தால வரக்குள்ள இவங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. நான் சொன்னேன் மேரேஜ் ஆச்சுங்க, எனக்கு 3 குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ரொம்ப சின்ன பையன். சின்ன பையனா இருந்தா 3 புள்ள பெத்தேங்க. பாம்பன் பாலத்தை மேடம் அது மட்டும் இல்ல மேடம் குறை நிறைய பொண்ணுங்க இருக்குது மேடம் இவனுக்கு. ஈரமா பொறுக்கி மேடம். அவனை பார்த்தா பொறி மாதிரி இது. எதுக்கு வம்பு? வா வந்து ஆட்டோல ஏறு. நான் சொல்றேன் மேடம். நீ பேசாம நான் எந்திரச்சு. சரி நீங்க பேச நான் சொல்றேன் மேடம். நீங்க சொல்லுங்க. நான் உங்க கூட வரேன்னு சொன்னா. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ நான் பாவம். அது ரெடி நான் இப்படி அவதான் என்ன கூப்பிட்டா. அவங்க தான் எனக்கு காசு கொடுத்தாங்க. சட்டை வாங்கி கொடுத்தா. யாராவது பொம்பளை சட்டை வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியா? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. அப்போ யாரும் வேலைக்கும் போல, காசு என் கையில இல்ல மேம். அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்போ. இல்ல மேம். ஏய் மாலா சட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கலாமா? ஆமா மேடம் அதான் உண்மை. தேவைப்பட்ட இப்ப நான் தேவையில்ல. இத பாருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஒரு விஷயம் பண்ணினா ஆமா மேடம் எனக்கு வந்து அவங்க மேல ஆசை வந்தது, லவ் வந்தது, நாங்க தப்பு பண்ணிட்டோம். அதான் நீங்க இப்பதான் முடிச்சிட்டு அப்படி இல்ல. அவ காசு குடுக்கறா நான் வாங்கிட்டேன். அவ பேண்ட் கொடுத்தா நான் வாங்கிட்டேன். அவ என்ன வர சொன்னா நான் போயிட்டேன். அவதான் தப்பு பண்ணா. கரெக்ட்டா சொன்னீங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. எப்படியா அது? அப்ப அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல மேம். நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன். நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் நடந்துதானே. உங்கள்கிட்ட ஷார்ட்டா சொல்லணும், சிம்பிளா முடிச்சிடலாமா? இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? என்ன கூட்டு போனா தொடைய எடுத்துக்கிட்டா, கையை எடுத்துக்கிட்டா, என் கூட இல்லைன்னா நான் அங்க போவேன் இங்க போவேன்னு சொன்னது, கத்தி எடுத்து போது எல்லாத்தையும் ஒண்ணு சொல்லிடுவா. நீங்க மேல சொல்லுங்க. ஒண்ணு ஃபுல்லா கிளியரா சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். நீ சொல். நீ பாருங்க என்ன போய் பேசலாம் மேடம். பாருங்க மேடம். நான் போகவா? சரி பேசுங்க மேடம். எனக்கு வந்து என்ன இவதான் ரேப் பண்ணா சொல்ற மாதிரி பேசுறது வேற விஷயம். நான் உன்னை கெடுத்தேன். 3 நாளா தூக்கமே இல்ல மேம். நான் நைட் வேலை பார்த்துட்டு வரேன் மேம். காவ வேலை பார்த்துட்டு இருக்கேன். மட்டும் எந்த டைம்னு கணக்கு இல்ல. ஒரு நிமிஷத்துக்கு 3 வாட்டி போன் பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போன் பண்ணாங்க? வாயை திறந்து சொல்லுடா. அதான் தலையாட்டனமா. பொண்டாட்டியை வச்சு 3 புள்ளைய வச்சு இன்னொரு வாழ்க்கை தேடிக்கிட்டா அதுதான் நடக்கும். எங்க போற தலைவரி குளமா? இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா பார்க்க போறேன். கூப்பிட்டாங்க மேம். அப்ப நான் போகல. எது கூப்பிட்டேன்? சொல்ல முடிச்ச பிறகு அப்புறம் என்ன கொஞ்சம் விட்டுருங்க. ஏற்கனவே 3 இதுல வேற 4 பிள்ளைக்கு அடி போறாரு. ஒரே வார்த்தையை முடிச்சிடுறேன் மேம். ஒரே வார்த்தையில இல்ல ஃபுல்லா விலாவரியா சொல்லுங்க நான் கேக்குறேன். அடியே 4 பிள்ளை இந்த தாடி கேரம் விளையாட்டு நானுக்குறாங்க. அப்படியா? இப்ப யாரு விளையாடுறாங்க? கருப்பலகி. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்க இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்களா? அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. உண்மை இல்ல. ஒரு புள்ளி கூட உண்மை இல்ல மேடம். என்னாச்சு? இடுங்க ஐயா. கேரளக்கார கூட மாதிரி சாப்பாடு பேசுவாங்க. உண்மை இல்ல மேடம். அங்க இருக்கிறவங்க போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு போ அடப்பு. சொல்லு. பேச கொடு கொஞ்சம். நான் பேசன பிறகு நீ பேச. நான் குறுக்கு பேசினா உன் செருப்பு கைட்டடி. புரியுதா? சொல்லு. மேம் அவங்களா புரிஞ்சுவாங்க சொல்றது உண்மை இல்ல. சொல்றா பாப்போம். என்ன சொல்றா சொல்லு பாப்போம். நானா சொல்றா. சொல்லு நீதான் தைரியமான ஆளே சொல்லு. சொல்றா. கூட்டிட்டு போனோம். திரும்பி டெய்லும் கூப்பிட்டாங்க. டெய்லும் போயிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன்?
வேற எங்க நீ அங்க லாரிக்கு போறதுனா இங்க வீட்டுக்கு வராதடா. நீ உனக்கு அங்க ஒரு 10 பேர் தங்கி இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே. எங்க அப்பா எல்லாம் சந்தோஷமா தான் இருந்துட்டு போனாரு. நீ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னா. எங்க அப்பா 2 கல்யாணமா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எங்க அப்பா 2 கல்யாணம் இல்ல மேடம். எங்க அம்மா மட்டும் தான் மேடம். சொன்னதுமே பொய் மேடம், சொல்றதெல்லாம் பொய் மேடம். நோ சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. நான் இவனை அங்க அடிச்சுடு மேடம். அப்படி சொன்னாங்க. சத்தியமா நான் அடிச்சுடு மேடம். சொல்றதெல்லாம் பொய் மேடம். அவங்க 2000 ரூபாய் கொடுத்தா நீங்க ஏன் வாங்குறீங்க? மேம் நான் வாங்கவே மாட்டேன் மேம். இவங்க கொடுப்பாங்க. பயப்படுறியா? என்ன மோட்டார் ரூம்ல வேற சத்தம் கேக்குது? ஏன் பயப்படுற? நீ வேலைக்கு போகாத. நான் தான் இங்க பாருங்க. கேட்டேன். வேலைக்கு போகாத. ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கா? இவ்வளவு ஆயி போச்சு. வேற நான் வீட்லயே ஸ்டார்டிங்ல சொன்னேன் சொல்லிட்டேன். மேடம். நான் மாசமா இருக்கேன் ஹரி. நான் இந்த பா, இப்படி குண்டாங்கயா பண்ணினா ஆக்சிடென்ட் ஆயிடுடி, ஆக்சிடென்ட் ஆயிடும். வேலைக்கு போற சொன்னேன் மேடம். இதுக்கு சக்கரை தின்னா பப்பாளி பழம் கேட்டு பாருங்க. உன்னை யாரு ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டுனா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? கலைக்கு வேணாம் சொல்லுங்க. நான் இருக்க மாட்டேன். அதுதான் போட்டேன். இருக்க சொன்னா மேடம். நான் சொல்றேன். சொல்றேன். சொன்னா மேடம். சொன்னா மேடம். மேம் அவரை பேச விட. டேய் போதும்டா. நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்ற அவங்களுக்கு தெரியும். மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிப்பாங்க. அம்மா என் மூஞ்சி பொம்பளை பொறிக்க மாதிரி இல்ல, உன் மூஞ்சி ஆம்பளை பொறிக்க மாதிரி இருக்குதானே? பேசாம ஒருத்தனை லவ் பண்ணேன். என்ன வெளிநாட்டுல போட்டு சித்திரவதை பண்ணா. திரும்பி அவனை விட்டுட்டு நான் இப்பதான் நான் பைத்தியம் எப்படி சொல்ற? மாதிரி தெரிஞ்சு செருப்பால அடிச்சு விட்டுருவா. மேடம் அவனை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க. நான் சொல்றேன் மேடம். என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? இரு நிறுத்த மாட்டேன்டி. உனக்கு பையன் உனக்கு ஏன் அப்படி கத்திட்டே இருக்க? மேடம் நான் லவ் பண்ண தும்புறேன். ஒரு சட்டை லவ் பண்ண தும்புறேன் மேடம். அவன் என்ன கட்டிக்கல மேடம். நான் கை கட்டிட்டு தும்புறேன் மேடம். ஒத்துக்கிறேன் மேடம். நீங்க மேல சொல்லுங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? பொண்டாட்டி 3 புள்ளைய வச்சுட்டு எனக்கு யாரும் இல்ல. உன் புருஷன் அவ்வளவு கேவலமானவன் இல்லடி. எதா இருந்தாலும் தனியா நின்னு பேஸ் பண்ணுவான். எல்லாமே ஒன் மன் ஷோ, தெரிஞ்சுக்க. கொஞ்சம் வாய் கொஞ்சம் சரி மேடம் நீங்க பேசுங்க மேடம். என்ன கேமரா உன் பக்கம் திருப்பு. நான் இவனை விட மாட்டேன் நானு. சொல்லுங்க மேடம். சத்தியமா எனக்கு அவ்வளவு ஆதங்கம் இருக்கு மேடம். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. என்ன பேச எங்க விட்டா அம்மா தேடிக்கிட்ட குத்து குத்தி காட்டுறா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. வெளிய போ நான் எங்க மேடம் நான் போவேன் சொல்லுங்க பாப்பா. நான் வெளிய போகவா? சரி நீங்க பேசுங்க மேடம். என்ன மறக்க அடிச்சு வேடுறது எப்படி நீ தானே என்ன மறக்கடிச்சு நல்லா நீங்க அடிச்சு இவங்கள கொஞ்ச நேரம் வெளிய வச்சுங்க. இல்ல மேடம் நான் இங்க உட்கார்ந்து வேண்டாம். இல்ல மேடம் நான் பேசல. இன்ன வாயை திறந்தேனா வெளியில நான் பேச மாட்டேன். ஏதோ சொல்ல வரா. வாயிலுக்கு எடுத்து என்னன்னு கேப்பமா? ஓடி போயிடுவாடா. பருவாச்சி விட்டா பறந்து போயிடுவா. கட்டா எப்படி இருக்கு தெரியுமா? கலாய்க்கிறீங்களா? என்ன பண்றீங்க? கால்ல பூ சுத்திட்டே இருக்க. கொஞ்ச நேரம் தான் நானும் கேட்டுட்டே இருக்கேன். நான் சொல்ல உங்கள மாதிரி ஒருத்தர் நேத்தி பார்த்தேன் சார். பீடா போட்டு பீச் ஓரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தானா? பில் அடிக்கறியா படத்துல? என் முகமே அப்படிதான். நீங்க நீ நடிகண்டா. நான் ஆட்டிங் மேடம். ஹலோ அம்மா தாயே. சரி மேடம் நான் பேசலாம். ஆட்டிங் பண்ணு. இவதானே பால்ராஜ் பொண்டாட்டி. எது அவன் பொண்டாட்டி? அவன பாதுகாத்துக்க தெரியல. கல்யாணம் ஆகாம மாசமாயி குழந்தை பெத்து வச்சிருக்க. இப்ப பேசு. ஏய் அர்ச்சி பேசு. ஏய் நம்ம அண்ணாச்சிமா தைரியமா பேசிருமா. அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆள் தான் மேடம். நான் என்ன மேடம் அப்பதான் மேடம் சொன்ன கலக்கிறேன். அதுக்கு என்னப்பா? என்ன கலைக்கிறது இல்ல. அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணீங்களே தப்புதான். நான் ஒத்துக்கிறேன் மேடம். கடனை கொடுங்க மேடம் நான் ஏத்துக்கிறேன். நான் நீங்க மேல சொல்லுங்க. படிச்சு படிச்சு சொல்றாங்களே யூஸ் பண்ணுங்க. அத பண்ணி தொலைங்க. நான் அவளை தூக்கிட்டு போ. கரெக்ட்டா சொன்னீங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. எப்படி அது? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். சொல்லுங்க நீங்க 2 பேரும் அந்த வயசு வந்தவங்க தானே? 3 பேர் புள்ள பெத்திருக்கல நீ? அதானே. சரி அங்க போனீங்க, அட்ராக்ட் ஆனீங்க, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்தது. என்ன கேமரா உன் பக்கம் திருப்பு. அதான் படிச்சு படிச்சு எல்லா இடத்தையும் சொல்றாங்களே யூஸ் பண்ணுங்கன்னு. அத பண்ணி தொலைக்க வேண்டியதானே? தெரியல மேடம் நான் என்ன கேட்டேன்? நீ கிளவி. உனக்கு உங்க அக்கா பேசுனாங்க மேம். ஆமா அந்த கிழவி யாரு? எங்க ஆத்தா பொண்ணு தாயி. உங்க ஆத்தா பொண்ணு தாயா? கொஞ்சம் இரு. பாடா. அப்படி எல்லாம் பண்ணலாமாப்பா? இப்படி அவங்க பண்றீங்களேப்பா. கூப்பிட்டாங்க. என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? நான் போனா நான் தப்பு பண்ண மேம். நான் தப்பு பண்ணல. உத்தமனால சொல்லு மேம். நான் உங்களை தனியெல்லாம் சரி நான் எனக்கு விடல மேம். கதையை ஃபுல்லா சொல்லு. நான் கேக்குறேன். ஹலோ
அது என்னமோ என்னை பத்தி பர்சனலா பேசுங்க, அதை போய் கேட்டுறீங்க. அது திரும்பி வந்து "நீ வா நம்ம லாட்ஜுக்கே போலாம், அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லு, சொன்னேன். இன்னும் இவங்க இல்ல, அதெல்லாம் கேட்கல. சொல்லுப்பா. திரும்பி நான் லாட்ஜ் முதலாளி பேசுறேன். வணக்கம் முதலாளி. கோபால், யாராவது கேட்டா ஜோசியர் வெளியூர் போயிருக்கான்னு சொல்லிடுறேன். இது என்ன புதுசா? இல்ல மேடம், நைட்ல படுக்குமா, நான் நைட்ல சொல்றேன் மேடம். நிறுத்துறா மூடிக்கிட்டு. அன்னைக்கு நைட்டு மேடம் படுக்கிறான். இந்தாண்டா நடுவுல இவன் மேடம், இந்தாண்ட நான் மேடம், அந்தாண்ட அவன் மேடம். இப்படி லைட்டா அப்படி மோதிச்சு மேடம், இவன் கை வந்து என் மேல பட்டுருச்சு மேடம். அதுக்கு பாத்துட்டா மேடம், அவன் ஏழுத்து விடாம ஆளே காணு மேடம், ஓடி போயிட்டா மேடம் ஊருக்கு. இந்த பக்கம் திரும்பினா ஒரு பொண்டாட்டி, இந்த பக்கம் திரும்பினா இன்னொரு பொண்டாட்டி. மொத்தத்துல எனக்கு ஃபுல் படம் புரிஞ்சிருச்சு. கேமரா அங்க. வணக்கம் வணக்கம். கதை புரிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸ் நானே சொல்றேன். எங்க அவன்? இன்னைக்கு எப்படி அவ சொன்னா நீ ஓடுற, ஓடதான் செய்வான். நான் கூப்பிட ஏன் மேடம் வர மாட்டேங்கிறேன்? ஜெயில பிடிச்சு போட்டு சொல்றல, ஜெயில பிடிச்சு அவங்க 2 பேரையும் தான் பிடிச்சு. சரி புடிச்சு போடுங்க மேடம். என்னடி சொல்ற? அப்போ அவங்க கூட இருக்கலாம்ல. இல்ல குலு 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 குலு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.